நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா தான் இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. இந்த உருட்டல் மிரட்டல்களும் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற நாகரிகமற்ற உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்பவும் இதேதான், உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால? ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில? ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில? கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில? கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில? குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில?